Hey guys, ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பேர் வந்து பிஎஃப் போர்ட்டலில் ஒரு மாதிரியாக இருக்குது, ஆதார் கார்டில் ஒரு மாதிரியாக இருக்குது, இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அந்த நேம் கரெக்ஷன் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும், அப்பா பேர் கரெக்ஷன் பண்ணணும்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ முன்னாடி வந்து இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆன்லைன் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன். இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இது சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவல் போகும். ஸோ கரண்ட் கம்பெனி ஆல்வேஸ் பெட்டர். ஸோ கெட் டீட்டெயில். ஸோ உங்கள் பிஎஃப் போர்ட்டலில் பேர் எப்படி இருக்கோ அந்த பேர் ஃபுல்லாக இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அப்டேட், தென் அப்லோட் டாக்குமெண்ட் அண்ட் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு அண்ட் ஃபாதர் நேம், தென் ரிலேஷன்ஷிப், மேரிட் அன்மேரிட் அண்ட் நேஷ்னாலிட்டி. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த்து, மேல் ஃபீமேல் சேஞ்ச் பண்ணலாம், பட் இதில் அவ்வளோ ப்ராப்ளம் வராது. அண்ட் விட்ரால் பண்ணும்போது மேபி ஃபாதர் நேம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். ஸோ மெயின் வந்து அவங்க பேர் இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டில் தான் சேஞ்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த்தில் சேஞ்ச் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை எனக்கு பேரில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குது, இனிஷியல் போடணும், ஆர் இனிஷியல் போடணுன்னா இங்கே வந்து ஆர் டைப் பண்ணிவிட்டு ஆர் போட்டுக்கலாம். அண்ட் தென் கோ ஃபார் த ஃபெதர் ஸ்டெப். அண்ட் ஸோ இது ஒன்று. ஓகே, இது நான் இப்போ கேன்சல் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங்கோ டேட் ஆஃப் லீவிங்கோ அதில் கொஞ்சம் எப்போவாச்சும் சம்டைம் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ மீன்ஸ் அவங்க எக்ஸிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, பை மிஸ்டேக்லி உங்கள் எம்ப்ளாயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங் ஆர் டேட் ஆஃப் லீவிங், பிஎஃப்லேயும் சரி பென்ஷன்லேயும் சரி, ஸோ அந்த ஆப்ஷன் கூட அவைலபிள் இருக்குது. ஸோ ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு யூஸ் சிம்பிளி டிக் திஸ் அண்ட் கிளிக் ஆன் ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் பண்ணோன்னே இது செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைன்னா பேரில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருந்தால் நான் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிடுவேன். அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இவங்கள்ட்ட போயிடும், எம்ப்ளாயர்கிட்ட போகும். ஸோ எம்ப்ளாயர் வந்து எப்படி அப்ரூவல் பண்ணுவோன்னா அவர் போர்ட்டலில் இந்த லாகின். ஒன்ஸ் நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாயர் போர்ட்டலில் லாகின் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து மெம்பர்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் லாஸ்ட் டேப்பில் போனீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட். ஸோ எம்ப்ளாயீஸ் சப்மிட் பண்ணும்போது நம்ம எம்ப்ளாயரோட டீட்டெயில் செலக்ட் பண்ணிட்டாருன்னா ஐபி மீன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட். ஸோ இங்கே இந்த மாதிரி பாப்பப் வந்துடும். ஸோ வியூவில் பார்த்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது வரும். இந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் இந்த மாதிரி மெம்பரில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அது இங்கே தெரிய வரும். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே வந்து த்ரூ டிஎஸ்சி பண்ண முடியாது, இங்கே யூஸிங் அப்ரூவல் ஆஃப் இசைன். ஸோ இசைன் டிஎஸ்சி மாதிரி இசைனும் நீங்கள் அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். அது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இங்கே அப்ரூவல் கொடுக்க முடியும். ஸோ இது ரிலேட்டட் வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி டிஎஸ்சியும் சைன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் மீன்ஸ் வியூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவல் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும்னு ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.